அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் செய்திருந்த பூஜைகளை பற்றின பதிவை தான் உங்களோட கொடுத்துருக்கேன். எப்போவுமே நிலைவாசல் பூஜையே காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே பண்ணுற பூஜையை காமிக்கிற வீடியோஸை விட நீங்கள் வெளியில் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நிலைவாசல் பூஜை, அதே போல் துளசி மாடம், இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த பூஜை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நான் போடுற வீடியோஸ்கள்லேயும் பார்த்தீங்கன்னா, நிலைவாசல் பூஜையும் துளசி மாட பூஜையும் தான் எனக்கு வந்து நல்லாவே வியூஸ் போகுது. ஸோ அதனால தான் நான் வந்து உள்ளே செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகளை உங்களோட ஷேர் பண்ணுறதில்ல. எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தான் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுக்குறேன். அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் இதையே காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, போன வீடியோவில் வந்து ஆடி மாதத்துடைய சில சிறப்பான விஷயங்களையும், அதே போல் ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம செய்யக்கூடிய விளக்கு பூஜையை பற்றின தகவல்களை நான் சொல்லியிருந்தேன். இந்த பதிவு நீங்கள் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் கடைசியாக நான் கொடுத்துருந்த வீடியோ பதிவில் விளக்கு பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச சில சிறப்பான விஷயங்கள், ஆடி மாதத்துடைய சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அப்படியே என்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டே ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பற்றியும் கேளுங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து சிறப்பான வழிபாடுகளை செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போல் கூழ் ஊற்றுறது, தீமிதி திருவிழா, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய ஒரு மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம். அதே போல் வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் கிராம தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா சாமிகளுக்குமே வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஆடி மாதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதே போல் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கனாக்கா, ஆடி மாதத்தில் தான் தட்சிணாயனம் தொடங்குது. தட்சிணாயனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் வந்து வட திசையில் இருந்து தென் திசையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்சிணாயனத்தை சொல்லுவாங்க. இது வந்து ஆடி மாதத்தில் தொடங்கி மார்கழி மாதம் வரைக்கும் ஒரு 6 மாத காலம் வரைக்கும் இந்த தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிற ஒரு காலம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இரவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த தட்சிணாயனத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நதிகளில் வந்து புண்ணிய நதிகளில் நீராடுறதுக்கு வந்து இந்த மாதம் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு வந்து ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, அந்த மாதிரியான சிறப்பு நாட்களை வந்து இந்த மாதத்தில் வந்து நமக்கு வச்சுருக்காங்க. அதே போல் ஆண்டாள் அவதரித்த தினமும் பார்த்திங்கன்னா ஆடி பூரம். ஆண்டாள் அவதரித்த தினத்தை தான் நம்ம வந்து ஆடி பூரமாக வந்து கொண்டாடுறோம். அன்னைக்கு தினத்தில் பார்த்திங்கன்னா திருவல்லிபுத்தூர் கோவில் இருக்கு இல்லைங்களா, ஆண்டாள் நந்தவனத்துக்கு எழுந்தருள்வாங்க. அதே போல் அந்த டைமில் வந்து திருப்பாவை, நாச்சியார், திருமொழி, திருப்பல்லாண்டு இந்த மாதிரியான பாடல்களை பாடி வழிபாடு செய்யறது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது. அதே போல் அனைத்து பிரார்த்தனைகளும் நம்ம இந்த மாதத்தில் என்னெல்லாம் நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில் பூவாடைக்காரி, நிறைய பேருடைய குடும்ப வழக்கத்தில் வந்து பூவாடைக்காரி வழிபாடு அப்படின்றது வந்து இந்த ஆடி மாதத்தில் செய்வாங்க. ஒரு சிலருடைய பரம்பரை வழக்கமாக வந்து இந்த பூவாடைக்காரி கும்பிட்றதா இருக்கும். இந்த பூவாடைக்காரி எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, புடவை, ஜாக்கெட்டு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, வளையல், தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம், அப்படி எல்லா மங்கள பொருட்களையும் அந்த நாளில் அந்த பெண் தெய்வத்துக்கு அதை வச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த புடவையே பார்த்திங்கன்னா ஒரு சிலை வடிவில் சுருட்டி வைப்பாங்க. நானும் வந்து அந்த வழிபாடு செய்வேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பதிவில் உங்களுக்கு அதை பற்றி கொடுக்குறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த குடும்ப வழக்கத்தில் அந்த வழிபாடு இருக்குது. இது வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில், அதாவது எப்போவுமே வந்து ஒரு 3வது வெள்ளிக்கிழமை இல்லை முதல் வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா 5வது வெள்ளிக்கிழமை, இப்படி ஒத்தப்படையில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாடை செய்வோம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா 3வது வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த வழிபாடை செய்வேன்.
அப்போது நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோ பதிவாக கண்டிப்பாக கொடுக்குறேன். சிலர் வந்து இப்போது ஆடி மாதத்தை பார்த்திங்கன்னா பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே சரியான கருத்து அப்படின்னு சொல்ல முடியாது. எதனால் இந்த மாதத்தை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றது வந்து, ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான நல்ல விஷயங்களையும் நம்ம வீடுகளில் செய்ய மாட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடுக்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தெய்வத்தை வந்து நம்மளுடைய மனம் அப்படின்ற ஒரு பீடத்தில் அமர்த்தி வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்த விஷயம். ஆனால் இது வந்து பல பேர் வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையானதே வந்து இதுதான், இந்த விஷயந்தான். நம்ம கடவுளை வந்து நம்ம மனம் அப்படின்ற ஒரு பீடத்தில் அமர்த்தி வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் இதற்கான உண்மையான ஒரு அர்த்தம். இப்போது நம்ம நிறைய பேரோட வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், அது தடங்கல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை எப்போவுமே சிறப்பானது. அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த நாளில் வந்து அம்மனுக்கான வழிபாடுகளை நம்ம செய்யும்போது தடைப்பட்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம். அதனால் வந்து திருமண தடை இல்லை வந்து ஏதாவது உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்களே தொடர்ந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை ஆடி மாதத்தில் கட்டாயம் செய்யுங்க. அதுவும் ஆடி வெள்ளியில் வந்து வழிபாடு அம்மனுக்கு செய்யும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் சகல செல்வமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில் வந்து வரலட்சுமி விரதம் இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்ட்டு ஒரு பழமொழியே இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து அந்த நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அம்மனுக்கு வந்து அம்மனை நினச்சி விரதம் இருந்து அன்னைக்கான வழிபாடுகளை செஞ்சோம், செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தடைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாறும். அதே போல் தீர்க்க சுமங்கலியாக இருக்க முடியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செல்வங்கள் நிறைஞ்சிருக்கும். இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாயில் வரக்கூடிய செவ்வாய்களில் அம்மனுக்கு வழிபாடு செஞ்சோன்னா இது போல் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளியில் வந்து அதிகாலையில் இப்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா, அதுபோல் வந்து அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வந்து இந்த ஆடி வெள்ளியில் ஏதாவது ஒரு வெள்ளி உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாடு செய்ய முடியுதோ அப்போ கண்டிப்பாக செய்யுங்க. இது வந்து விநாயகரை சார்ந்த ஒரு வழிபாடு. இந்த டைமுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி நாளே வந்து வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடணும். அதிகாலையில் எந்திரிச்சு நல்லா குளிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாணத்தில் வந்து விநாயகரை பிடிப்பாங்க. சாணத்தில் விநாயகரை வச்சுட்டு அந்த விநாயகருக்கு வந்து அருகம்புல், அதே போல் வந்து செவ்வரளி, அதுக்கப்புறம் செம்பருத்தி, இந்த 3 பூவில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சரி, இல்லை இந்த 3 பூ கிடைச்சாலும் சரி, விநாயக பெருமானுக்கு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாழை இலையில் நெல்லை வந்து விரிச்சிடணும். நெல்லை வந்து பரப்பிட்டு அந்த நெல்லுக்கு மேலே ஒரு கொழுக்கட்டை, உங்களால் என்ன வகையான கொழுக்கட்டை செய்ய முடியுமோ அந்த கொழுக்கட்டையை செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. விநாயகர் வழிபாடு எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளவும் நல்லது. அதே போல் நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இது போன்ற வழிபாடுகளில் நம்ம செய்யலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் வந்து இந்த ஆடி பௌர்ணமி வருது பார்த்திங்களா, அந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு திரட்டு பால் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாலால் வந்து அபிஷேகம் செய்வாங்க. அது ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் கருப்பு பட்டாடை, கருப்பு ஊமத்தம் பூ மாலை, அதுக்கப்புறம் 100 முத்துக்களை வந்து சேர்த்த ஒரு மணி மாலை, இது மாதிரி அவருக்கு வந்து அணிவிச்சு அவரை வந்து நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு மூங்கில் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அந்த மூங்கில் அரிசியில் வந்து பாயாசம் செய்வாங்க. அந்த பாயாசத்தை வந்து அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த பகைமை பிரச்சனைங்க இருக்கும். அதாவது வந்து சொந்த பந்தத்துக்குள்ளவே வந்து பகையாளியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வழிபாடுன்றது வந்து ரொம்பவுமே வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் வந்து நான் ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்ப அழகாக நம்மளுடைய நிலைவாசல் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிட்டேன்.
நல்லா தொடச்சி இந்த ஆடி மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதுசாக மஞ்சள் தேய்ச்சி நிலைவாசலுக்கு அலங்காரம் பண்ணோம் அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புதுசாக இந்த மஞ்சள் குங்குமத்தை பார்த்தா தான் அந்த ஆடி வெள்ளியோடைய ஆடி செவ்வாயோடைய ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிலையும் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் அது நல்லாவே இருந்தாலும் அழகாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் புது மஞ்சள் புது குங்குமம் வச்சு ஒரு அழகான ஒரு அலங்காரம் பண்ணி குலதெய்வ வழிபாடையுமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு அழகான கலர் கோலம் போட்டு மனசுக்கு நிறைவாக இந்த பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் ரொம்ப பொறுமையாக என்னோடய வேலைகள் எல்லாம் போச்சு. காலையில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்த தொட்டு போயிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறமா வந்து வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் நிலைவாசல்லாம் கழுவி தள்ளி எல்லாத்தையும் தொடச்சி நல்ல ஒரு அழகாக ஒரு கலர் கோலம் போட்டு சாமியை கும்பிட்டேன். இந்த கோலமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு போடுறதுக்கு. இந்த கோலத்தை பற்றின ஒரு தனி வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோ வந்து நான் அதில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கோலத்தை போட்டு அந்த கோலத்துக்கு வந்து அழகாக கலர்லாம் வந்து அவ்வளோ பொறுமையாக செஞ்சேன். அதை வந்து ஒரு தனி வீடியோவாகவே ஃபுல் லாங் வீடியோவாகவே வரும். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் வந்து குத்து விளக்கு பூஜைகளையும் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் குத்து விளக்கு பூஜையை செய்யுங்க. இதுக்கப்புறம் அப்படியே நான் பண்ணியிருந்த தூப ஆராதனை தீப ஆராதனை எல்லாத்தையும் பாருங்கள். மைல்டான ஒரு மியூசிக்கோடு நான் சேர்ந்த வேலைகளை அப்படியே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவும் நான் இதில் சொல்லியிருந்த விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.